வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 3 47 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீர்க்க cos x plus sin x equal to cos 2x plus sin 2x. இதை தீர்த்து நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்க, அவங்க கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். இது நம்ம பயன்படுத்த போகிற 2 ஃபார்முலாவை நான் முதல்ல எழுதி வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்னா, காசுலாம் ஒரு பக்கம், சைன்லாம் ஒரு பக்கம் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, காஸ் எக்ஸு, இதை இடத்த பக்கம் கொண்டு வந்துருங்க, மைனஸ் காஸ் 2x ஈக்குவல் டு இந்த இடத்துல சைன் 2x, இது பிளஸ் சைன் எக்ஸு, வலது கொண்டு வந்தால் மைனஸ் சைன் எக்ஸாக மாறிடும். இப்போ பாருங்க, இடது பக்கத்தில் நம்ம பயன்படுத்த ஃபார்முலா காஸ் ஏ மைனஸ் காஸ் பி ஈக்குவல் டு 2 சைன் ஏ பிளஸ் பி பை 2 சைன் பி மைனஸ் ஏ பை 2. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற 2 சைன் ஏ பிளஸ் பி, இங்கே ஏவோட மதிப்பு 1x ப்ளஸ் பியோட மதிப்பு 2x பை 2. திரும்ப ஃபார்முலாவில் இருக்கிற சைன், சரியா, பி மைனஸ் ஏ, இங்கே பி 2x, ஃபார்முலா இருக்க மைனஸ் ஏ 1x பை 2 ஈக்குவல் டு, இப்போ வலது பக்கம் வாங்க. இந்த இடத்துல பாருங்க, என்ன ஃபார்முலா, சைன் ஏ மைனஸ் சைன் பி, சைன் ஏ மைனஸ் சைன் பி ஈக்குவல் டு 2 காஸ் ஏ பிளஸ் பி பை 2 சைன் ஏ மைனஸ் பி பை 2. அப்போ இந்த 2 அப்படியே வந்துடும், காஸ் அப்படியே வந்துடும் ஏ பிளஸ் பி, ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 1x பை 2 சைன் ஏக்கு பதிலாக 2x மைனஸ் பிக்கு பதிலாக ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு பை 2. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 2 சைன் 1x 2x கூட்டினா 3x பை 2 இன்ட்டு சைன் 2x 1x கழிச்சா 1x பை 2 ஈக்குவல் டு 2 காஸ் 2x 1x கூட்டினோம்னா 3x பை 2 இன்ட்டு சைன் 2x 1x கழிச்சா x பை 2. இப்போ பாருங்க, இந்த ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். எப்படின்னா இந்த பக்கம் வகுத்தில் மாறும், அப்போ கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துருங்க, சைன் 3x பை 2 இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க 2, சரியா, இந்த இடத்துல 2 சைன் x பை 2 மைனஸ் காஸ் 3x பை 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 0. வலது பக்கம் இந்த இடது பக்கம் கொண்டு வந்துட்டு அங்கே 0. இப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் பை 2 இருக்குது. அதை நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோமா? பாருங்கள், சைன் எக்ஸ் பை 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், நமக்கு சைன் 3x பை 2 இருக்கும். இந்த சைன் எக்ஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம், அப்போ வந்து நமக்கு என்ன இருக்கும், காஸ் 3x பை 2 இருக்கும் ஈக்குவல் டு 0. நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ பாருங்க, இந்த சைன் எக்ஸ் பை 2 0க்கு சமப்படுத்தலாம், இந்த பிராக்கெட்டில் இருக்கிற 0க்கு சமப்படுத்தலாம். ஒவ்வொன்றா சமப்படுத்திடுவோமா? முதல்ல பாருங்க, சைன் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 0. இதுக்கு நம்ம முதல்ல தீர்வு எழுதிட்டு திரும்ப இந்த பிராக்கெட்டுக்கு வருவோம். பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா, அதாவது பொது தீர்வு, பொதுவான தீர்வு இருக்கு இல்லையா, sin theta equal to 0 அப்படின்னா நமக்கு தீர்வு என்ன, theta equal to n pi, theta equal to n pi. இப்போ பாருங்க, இந்த sin theta equal to 0 தான், ஆனால் தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க, x by 2. அப்போது x by 2 equal to என்னவாக இருக்கும், n pi. நமக்கு எதோட மதிப்பு வேணும், எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த 2 வகுத்தில் இருந்து வேணால் பெருக்கலாம் மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு 2 n pi. இதில் இருக்க என்னன்றது முழுக்கள். இது ஒரு தீர்வு. இப்போ இங்கே வாங்க, நம்ம எது கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த சைன் எக்ஸ் பை 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி இது பண்ணலாம் பாருங்க, சைன் 3x பை 2 மைனஸ் காஸ் 3x பை 2 ஈக்குவல் டு 0. இதை வலது பக்கம் கொண்டு போயிடுவோமா? அப்போ எப்படி மாறும் பாருங்க, சைன் 3x பை 2 ப்ளஸில் மாறிடுமா, காஸ் 3x பை 2. இந்த காசுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, 1 இருக்குதா அர்த்தம், சரியா? அப்போ 1 இன்ட்டு, இப்போது இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறுமா? எப்படி மாறுது பாருங்க, சைன் 3x பை 2 மைனஸ் காஸ் 3x பை 2 ஈக்குவல் டு 1.
சரியா? இப்போ பாருங்க sin தீட்டா பை காஸ் தீட்டானா நமக்கு tan தீட்டான்னு தெரியும். அப்போ tan இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 3x/2 ஈக்குவல் டு இங்கே tan நமக்கு வலது பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ டேனில் 1 வந்து எந்த டிகிரி? 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரினா π/4. சரியா? π/4. இப்போ பாருங்க நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பொது தீர்வு என்ன அப்படின்னா tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா எனில் நமக்கு தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? n π + ஆல்ஃபா. இது வந்து ஃபார்முலா. சரியா? இப்போ பாருங்க இதான் என்னது? தீட்டா இருக்க இடத்துக்கு 3x இருக்குது, ஆல்ஃபா இருக்க இடத்துக்கு π இருக்குது. அப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக 3x/2 இந்த n π அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? π/4ன்னு இருக்குது. π/4. இப்போ பாருங்க நமக்கு என்ன வேணும்னா எக்ஸோட மதிப்பு தான் வேணும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸோட கேளு 3/2 இருக்குது. இந்த 3/2 நம்ம நீக்கணும் அப்படின்னா இதனுடைய தலைகிலியை கொண்டு நம்ம எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்க 3x/2 இருக்குது. இதோட தலைகிலி 2/3 கொண்டு பெருக்கணும். ஈக்குவல் டு n π இருக்குது. எதை கொண்டு பெருக்கணும்? 2/3 கொண்டு பெருக்கணும். ப்ளஸ் π/4 இருக்குது. எதை கொண்டு பெருக்கணும்? 2/3 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கேன்சல், 3 கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படி தான் எதுவும் மாறாது. 2n π 2n π/3 இந்த இடத்துல கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 2 2 4 ப்ளஸ் π/3 6. இதில் இருக்கக்கூடிய என்னன்றது முழுக்கள். அப்போது இது ஒரு தீர்வு. அப்போ 2 தீர்வுகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு இங்கே தனியாக எடுத்து எழுதிடுமா? எக்ஸ் ஈக்குவல் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். என்ன? 2n πன்னு ஒரு தீர்வு, அல்லது எக்ஸ் ஈக்குவல் இங்கே இருக்குது என்ன? 2n π/3 ப்ளஸ் π/6ன்னு ஒரு தீர்வு. இதில் இருக்கக்கூடிய எண் எல்லாமே முழுக்கள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.